11வது உபபர்வம் சைத்திர ரத பர்வம். சாப்டர் 164லேருந்து 182 வரைக்கும் இந்த 11வது உபபர்வமான சைத்திர ரத பர்வம். இதில் மொத்தம் 617 ஸ்லோகங்கள் இருக்கு. ஜனமேஜய ராஜா கேட்குறார், பேக் டு ஹஸ்தினாபூர். ஜனமேஜய ராஜா கேட்குறார், பகாசுரனுடைய வதத்திற்கு அப்புறம் இந்த பாண்டவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்குறார். யார்கிட்ட? வைஷம்பாயனர்கிட்ட. வைஷம்பாயனர் சொல்றார், அவர்கள் அந்த பிராமணனுடைய இல்லத்திலேயே வாழ்ந்து கொண்டு உபனிஷத்துக்களை படித்து கொண்டு வந்தார்கள். அப்படி படித்து கொண்டு இருக்கும்பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப ரொம்ப கடுமையான விரதங்களை அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய பிராமணர், இன்னொரு பிராமணர் அந்த வீட்டுக்கு, அந்த வசிப்பிடத்திற்கு வந்திருந்தார். அவர் ஆழமான அழகான கதைகளை உரைப்பதில் வல்லமை பெற்றவராக இருந்திருந்தார். அதனால அவரிடம் பாண்டவர்களும் குந்தியும் அவர் அருகில் அமர்ந்து கொண்டு நிறைய விஷயம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அதன் முடிவில் அவர் யக்ஞசேனனுடைய மகளான திரௌபதியினுடைய சுயம்வரம் பாஞ்சால நாட்டில் நடைபெறுவதாக அவர் கூறினார். திருஷ்டத்யும்னன் மற்றும் திரௌபதியின் பிறப்பு பற்றியும் தாயில்லா பிறப்பு பற்றியும் அவர் சொல்லும் பொழுது யுதிஷ்டிரருக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தாயில்லாமல் இருவர் பிறந்திருக்கிறார்களா, அது எப்படி ஏற்பட முடியும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதனால யுதிஷ்டிரர் இந்த கதையை, அதாவது யக்ஞசேனனுடைய மகள் திரௌபதியும் அவருடைய மகன் திருஷ்டத்யும்னனும் பிறந்த கதையை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு யுதிஷ்டிரர் கேட்க எல்லா பாண்டவர்களும் கேட்கிறார்கள். அதனால் அந்த பிராமணர் அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை சொல்லும்போது அவர் என்ன சொல்றார், எப்படி இவர்கள் இருவரும் பிறந்தார்கள், அப்புறம் திருஷ்டத்யும்னன் துரோணர்கிட்ட படிச்சாருன்னு சொன்னேளே, துரோணரிடம் அவன் எப்படி படித்தான், அந்த கதையும் எங்களுக்கு சொல்லுங்க. உடனே பிராமணர் என்ன பண்றார், துரோணரினுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பிக்கிறார். துரோணர் பரத்வாஜ ரிஷிக்கு பிறந்த கதையையும் அவருடைய உயிர் விந்துவை அவர் துரோணி என்ற யஜ்ஞ பாத்திரம் அந்த குடத்தில் இட்டு அவர் அதிலிருந்து பிறந்ததனால் அவருக்கு துரோணர் என்ற பெயர் வைத்த கதையையும், அப்புறம் பிருஷதனினுடைய மகன் துருபதனுடன் துரோணருக்கு கொண்டிருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பால்ய ஸ்நேகம் பற்றியும், அப்புறம் துரோணர் எப்படி பரசுராமரிடம் சென்று அவரிடம் எல்லா அஸ்திரங்களையும் பெற்றார் என்பதையும், அதுக்கப்புறம் துருபதனை போய் பார்த்து துருபதன் அவரை அவமானப்படுத்திய கதையையும், அதுக்கப்புறம் துருபதனை பழிவாங்க தீர்மானித்து இவர் குரு ராஷ்டிரம் சென்று பீஷ்மரினுடைய நற்பெயரை பெற்று குரு ராஜகுமாரர்களுக்கு இவர் பாடம் கற்பித்ததையும், அவர் கேட்ட குருதட்சிணையை குந்தியின் மைந்தர்கள் அனைவரும் துருபதனை வீழ்த்தி சிறை பிடித்து அவரிடம் கொண்டு ஒப்படைத்து குருதட்சிணையை கொடுத்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இவர்? ஆக்சுவலா பாண்டவர்கள்கிட்டயே சொல்லிட்டு இருக்கா. ஆனா பாண்டவர்கள்னு தெரியாது, இவர்களும் பாண்டவர்கள்னு காமித்துக் கொள்ளவில்லை, கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கதையை. அப்படி கொடுத்த பிறகு பாஞ்சால நாட்டை தெற்கு பாஞ்சாலம் வடக்கு பாஞ்சாலம் என்று பிரித்து காம்பில்ய நகரத்தை தலைநகரமாக கொண்ட கங்கைக்கு தெற்கில் உள்ள தெற்கு பாஞ்சாலத்தை துருபதனுக்கு கொடுத்துவிட்டு அஹிச்சித்திர நகரத்தை தலைநகரமாக கொண்ட வடக்கு பாஞ்சாலத்தை துரோணர் எடுத்துக்கொண்டார். இதுதான் அவர் செய்த ஒப்பந்தம். ஆனால் இது நடந்த பிறகு துருபதன் இதில் நடந்த அவமானத்தினால் அவன் இன்னும் பலவீனமானான். பட்ட அவமானத்திலிருந்து அவன் மீளவே இல்லை. அது அவன் மனதில் இருந்து கொண்டே இருந்தது, நீங்காமல். அப்புறம் அந்த பிராமணர் சொல்றார், இதயத்தில் இப்பேற்பட்ட ஒரு பெரிய துயரை கொண்ட துருபதன் ஒவ்வொரு பிராமணர்களின் ஆசிரமமாக தேடி தேடி அலைந்தான். எதற்கு அலைந்தான் அப்படின்னாக்கா, சடங்கு செய்வதில் நிபுணத்துவம் கொண்ட ஒரு பிராமணனை புரோகிதராக அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தேடி அலைந்தான். அதாவது சாதாரணமாக இல்லாமல் அசாதாரணமான சாதனைகளை செய்யக்கூடிய வாரிசு எனக்கு இல்லையே என்ற துயர் அவனுக்கு இருந்ததுனால அந்த எண்ணத்தினால் உந்தப்பட்டு தனக்கு அசாதாரணமாக செயல்களை செய்யும் புத்திரன் அருளப்பட வேண்டும், அந்த புத்திர பாக்கியத்திற்கான ஏக்கம் அவன் மனதில் ஏற்பட்டது.
இதனால் தான் பிராமணர்களை அணுகினான். துரோணரை பழிவாங்குவதற்கு அதை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு க்ஷணமும் அதை எண்ணி எண்ணி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தான். யாரு? துருபதன். ஒரு நாள் கங்கை கரை ஓரத்தில் ஒரு பிராமணர்களினுடைய ஆசிரமத்தை வந்தடைந்தான். அங்க உயர்ந்த அறத்தகுதிகளை கொண்ட பெரிய பெரிய பிராமணர்களை பார்த்தான். அப்படி அறத்தகுதிகளை கொள்ளாத பிராமணர்கள் யாருமே இல்லை என்று இருந்தது அவனுக்கு. அங்கு இருந்தவர்களிலேயே எல்லோரும் சிறந்தவர்கள். அதிலும் சிறந்தவர்களாக இருவர் இருந்தார்கள். ஒருத்தர் இளையவர், அவர் பேரு உபயாஜர்னு பேரு. இன்னொருத்தர் மூத்தவர், அவர் பேரு யாஜர்னு பேரு. அந்த இளையவரான உபயாஜரை அணுகினான் துருபதன். அவர்கிட்ட பேச விரும்பி பல விஷயங்கள், அவரை தனிமையில் சந்தித்து நமஸ்காரம் பணிந்து பாதம் பணிந்து நமஸ்கரித்து அவர்கிட்ட அவர் விரும்பும் பொருட்களை எல்லாம் கொடுப்பதாக வாக்கு கொடுத்தான். இனிமையான வார்த்தைகளில் கேட்டான். நீங்கள் எனக்கு ஒரு சடங்கு நடத்தி கொடுக்க வேண்டும். துரோணரை கொல்லும் ஒரு பிள்ளையை நான் பெறும்படி ஒரு யாகமானது நீங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும். இதற்கு நான் 1000 பசுக்களை தருகிறேன். இன்னும் எவையெல்லாம் நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ அதையெல்லாம் கூட தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து கேட்டான். உபயாஜர், என்னால் இது போன்ற சடங்கை செய்ய முடியாது என்றார். துருபதன் மீண்டும் மீண்டும் சேவித்து கேட்கிறான், ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்கோளே அப்படின்னு. உபயாஜர் என்ன சொல்றா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், யாஜர் என்று பெயர். நாங்கள் அடர்ந்த கானகத்தில் சென்று கொண்டிருந்த போது உலவிக் கொண்டிருந்தோம். ஒரு முறை கீழே கடந்த ஒரு கனியை அவர் எடுத்தார். அதன் சுத்தத்தை பற்றி கவலையே கொள்ளவில்லை அவர். அவரை பின்தொடர்ந்து சென்ற நான் இதை கவனித்ததால் இதை பார்த்தேன். அவருடைய தகுதியற்ற இந்த செயலை நான் பார்த்தேன். சுத்தம் இல்லாம ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்றது அது நல்லது இல்லை, ஒருத்தரினுடைய தகுதியை தாழ்த்துகிறது என்று இவர் சொல்கிறார். நாங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருந்த பொழுது அந்த ஆசிரமத்தில் அவர் என்ன செய்வார், மனிதர்கள் சாப்பிட்டு விட்டு மீதம் வைத்திருந்த உணவை இவர் எடுத்து சாப்பிடுவார். அதுக்கப்புறம் அவர் எப்பொழுதும் உணவை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார். இதையெல்லாம் நான் சொல்வதன் மூலம் துருபதா, என்னுடைய அண்ணனாகியவர் உலக பொருட்களை அடைவதில் அந்த நாட்டம் அதிகமாக கொண்டவர் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால நீங்கள் வேண்டுமென்றால் அவரிடம் செல்லுங்களேன், அவர் உங்கள் காரியத்தை செய்து கொடுப்பார் அப்படின்னு யாரு சொல்றா, உபயாஜர் துருபதன் கிட்ட சொல்றார். இதை கேட்ட மன்னன் யாஜர் மீது பெரிய நல்ல கருத்து இல்லாவிட்டாலும் இவர் சொன்னதுனால யாஜரினுடைய இல்லத்திற்கு சென்றான். அங்கு சென்றவுடன் மரியாதைக்குரியவராக யாஜரை காண்கிறான், நமஸ்கரிக்கிறான், வழிபடுகிறான், தன்னுடைய காரியத்தை செய்து கொடுக்க வேண்டி கேட்கிறான். என்னுடைய இதயத்தில் இந்த காரியம்தான் எரிந்து கொண்டிருக்கிறது, இதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். துருபதன் அப்புறம் சொல்றான், துரோணரை பத்தி துருபதன் யாஜர் கிட்ட சொல்றான், இந்த உலகத்தில் துரோணரை விஞ்ச ஒரு க்ஷத்ரியன் கிடையாது, அப்பேற்பட்டவர் அவர். 6 முழம் கொண்ட அவருடைய தனுஷ் இருக்குல்ல, அவருடைய வில்லின் வலிமையானது மகத்தானது. 6 முழமா துரோணருடைய 6 முழு முழம் கொண்டது அப்படிங்கிறான். உண்மையாக சொன்னால் க்ஷத்ரிய குலத்தையே கூட மொத்தமாக அழிக்கும் வல்லமை கொண்ட 2வது ஜாமதக்னியை போன்றவர். ஜாமதக்னி யாரு? ஜமதக்னியினுடைய மகன் ஜாமதக்னி, பரசுராமர் இல்லையா? அவரை போன்ற இன்னொரு பரசுராமர் இவர் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட வித்வத் அவருக்கு இருக்கு தனுர்வித்யால. யாராலையும் அவரை விஞ்சவே முடியாது. அவர் பிராமணனாக இருப்பதனால் பிரம்ம பலமும் அவருக்கு இருக்கு. அவர் தனுஷ் வித்யால நிபுணத்துவம் கொண்டதனால் அவருக்கு க்ஷத்ரிய பலமும் இருக்கு. அதனால எதிரில் நிற்கும் அனைவரையும் அவரால் வீழ்த்த முடியும், எல்லோரையும் அவர் எரித்து விட முடியும். என்னிடம்
சத்திரிய சக்தி தான் இருக்கிறது. சத்திரிய பலத்தை விட பிரம்ம பலம் அதிகம். என்னிடம் சத்திரிய சக்தி மட்டும் இருப்பதனால் உங்களை போன்ற ஒருவரை நான் புரோகிதராக அடைந்து விட்டால் எனக்கு பிரம்ம பலமும் இருக்கும். அதனால போரில் வெல்லப்பட முடியாத துரோணரை கொல்லக்கூடிய ஒரு மகனை நீங்கள் எனக்கு வேள்வி மூலம் நான் பெறும்படி அருள வேண்டும், செய்ய வேண்டும். இதற்கு நான் உங்களுக்கு ஒரு அற்புதம் பசுக்கள் கொடுக்கிறேன். ஒரு அற்புதம் அப்படின்னாக்க 10 மில்லியன், 1 கோடி பசு தரேன் அப்படிங்கிறார். இந்த வேள்வியை செய்வதற்கு பல சடங்குகள் அவற்றையெல்லாம் மனதில் யாஜர் சிந்தித்து பார்க்கிறார். சிந்தித்து பார்த்துவிட்டு தனக்கு துணையாக உபயாஜர் இருக்க வேண்டும் என்று உபயாஜரையும் கூட வர சொல்றார். எந்த விஷயத்தையுமே எதிர்பாராத உபயாஜர் அண்ணா சொல்லிட்டாருங்கிறதுக்காக கூட வந்து செய்யறார். இந்த வேள்வியை நடத்தி கொடுப்பதாக யாஜர் வந்து துருபதனுக்கு உறுதியளிக்கிறார். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று உபயாஜர் துரோணரிடம் தெரிவிக்கிறார். நீங்கள் விரும்பும் மகனை நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு உபயாஜர் வந்து துருபதன் கிட்ட சொல்றார். அக்னியில் என்ன ஆறுது, உபயாஜர் வந்து தெளிந்த நெய்யை விட்டார். முடிய போறது, யாகம் வந்து சம்பன்னமாக போறது. தெளிந்த நெய்யை அக்னியில் விட்டவுடன் துருபதன் வந்து அவருடைய மனைவியை அழைக்கிறான். அழைத்து என்ன சொல்றான், உனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் வரப்போகிறார்கள், இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறான் மனைவியை. அவ என்ன சொல்றா, குங்குமப்பூ போன்ற சில வாசனை பொருட்களை நான் என் வாயில் வைத்து கொண்டிருக்கிறேன். அதனால இந்த யாக நெய்யை ஏற்கும் தகுதி அந்த நிலையில் நான் இல்லை இப்பொழுது, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். அதை மென்னு அந்த வாசனையோட வரத்துக்காக கேட்குறான். யாஜர் வந்து என்ன சொல்றார், அம்மா நாங்கள் நெய்யை அக்னியில் இட்டாச்சு, அதனால நீ வந்தாலும் வராவிட்டாலும் நான் நெய்யை அக்னியில் விட்டாச்சு, உபயாஜர் வந்து மந்திரங்களை ஓதியாச்சு, அவர் ஜெபித்தாச்சு, அதனால நீ வந்தாலும் வராட்டியும் இப்போ குழந்தை வந்துவிடும் அப்படிங்கிறார். அதை சொல்லி அந்த நெய் விட்டுண்டே இருக்கிறச்சே என்னது, நெருப்பிலிருந்து பிரகாசத்துடன் ஒரு தெய்வீக பிள்ளை எழுந்திருக்கிறான். கிரீடம் வச்சிருக்கான், கவச்சம் போட்டுட்டு இருக்கான், வாழ் வச்சுட்டு இருக்கான், வில்லு வச்சுட்டு இருக்கான், அம்பெல்லாம் வச்சுட்டு இருக்கான், எல்லாத்தையும் தாங்கியபடி எழுந்து நிற்கிறான். ஒரு அற்புதமான தேரில் ஏறி கொஞ்ச நேரம் அப்படியே எல்லா பக்கமும் உலா வந்து அவன் வருவதை பார்த்தா, அப்படி பவனி வர்றதை பார்த்த உடனே துருபதனுக்கு எப்படி இருக்கும், அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பாஞ்சாலர்களுக்கும் மகிழ்ச்சி. உடனே வந்து அசரீரி சொல்றது, இந்த இளவரசன் துரோணரின் அழிவிற்காக பிறந்திருக்கிறான், பாஞ்சாலர்களினுடைய அச்சங்களை போக்குவதற்காக பிறந்திருக்கிறான், அவர் பாஞ்சாலர்களின் புகழை பரப்புவதற்காக பிறந்திருக்கிறான், மன்னன் துருபதனின் துயரை நீக்குவதற்காக இவன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு அசரீரி சொல்றது. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, அதே அக்னியிலிருந்து, அந்த யாக அக்னியினுடைய மத்தியிலிருந்து ஒரு பெண் தோன்றுகிறாள். தாமரையினுடைய இதழ்களை போன்ற அழகாக விரிந்திருக்கும் கண்கள், கருமையான கண்கள் அவளுக்கு. அதுக்கப்புறம் சுருளா நீல நிறத்தில், கருநீர நிலத்தில் முடி கூந்தல் இருக்கிறது. அப்புறம் மேடாக தாமிரத்தை வளைத்தால், காப்பரை வளைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான், ஷைனிங்கா அவளோட நெயில்ஸ் எல்லாம், நகங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறது. நீல தாமரை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவள் இருந்தால் 2 மைல் தூரத்துக்கு அப்படியே அந்த சுகந்தம் வீசுறதாம் இவகிட்டேந்து. உடனே அசரீரி சொல்றது, கரிய நிறம் கொண்ட இவள் பெண்களில் முதன்மையானவளாக இருப்பாள், க்ஷத்திரியர்களினுடைய அழிவிற்கு இவளே காரணமாக இருப்பாள், தேவர்களின் காரியத்தை சாதிப்பாள், குரு வம்சத்தின் அச்சத்தை அதிகரிப்பாள் அப்படின்னு அசரீரி சொல்றது. பாஞ்சாலர்கள் வந்து இதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது.
இந்த மாதிரி அற்புதமாக நம்மளுடைய தேசத்துக்காக 2 குழந்தை வந்திருக்கு அப்படின்னு அவர்கள் வந்து முழக்கம் எடுக்கிறார்கள். துருபதனினுடைய மனைவிக்கு ஒரே ஆச்சரியம். உடனே நேராக அவர் வந்து யாஜர்கிட்ட போய், இவர்கள் இருவரும் என்னை தவிர வேறு யாரையும் தாயாக அறியக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறார். உடனே அவர் அப்படியே ஆகட்டும்னு ஆசீர்வாதம் பண்றார். இந்த புதிதாக பிறந்த 2 குழந்தை இரட்டையர்களுக்கும் இப்ப பேர் சூட்ட வேண்டும் இல்லையா? அதனால துருபதன் வந்து பெயர் சூட்டுகிறான். இயற்கையாகவே கவசத்துடனும் ஆயுதத்துடனும் பிறந்ததால் அவனுக்கு திருஷ்டத்யும்னன் என்று பெயரிடுகிறான். இது ஒரு வகையில். இன்னொரு உரையாசிரியர்கள் என்ன சொல்றாருனாக்க, அவன் சந்தோஷம் நிறைந்த மனதுடனும் கர்வம் உள்ளவனாகவும் கோபம் உள்ளவனாகவும் தோன்றியதால் திருஷ்டன் என்ற பெயரும், அவன் வந்து பராக்கிரமம் கொண்டிருந்ததனால் தியும்னன் என்ற பெயரும் இணைத்து அவனுக்கு திருஷ்டத்யும்னன்கிற பெயர் வந்தது அப்படின்னு சொல்றா. அப்புறம் அந்த பெண் வந்து கரிய நிறத்தில் இருந்ததால், ஆனால் ரொம்ப அழகா இருந்ததுனால அவளுக்கு கிருஷ்ணா என்று பெயர். அத கிருஷ்ணைன்னு சொல்லலாம் தமிழ்ல சொல்றச்சே. துருபதனினுடைய மகளாக இருந்ததால் திரௌபதி, யக்ஞசேனனுடைய மகளாக இருந்ததால் யாக்ஞசேனி, பாஞ்சால தேசத்தினுடைய இளவரசியாக இருந்ததால் பாஞ்சாலி, இந்த பெயரெல்லாம் அவளுக்கு சூட்டப்பட்டது. ஸோ துருபதனிடம் பாதி நாட்டை வாங்கி கொண்ட துரோணாச்சாரியார் அதற்கு ஈடாக ஏதேனும் செய்ய வேண்டுமே, ஒரு பிராமணனுடைய மனம் இல்லையா? துருபதனிடந்து பாதி நாட்டை நம்ம வாங்கிட்டோம், அதற்கு ஈடாக நாம் ஏதேனும் செய்ய வேண்டுமே என்று திருஷ்டத்யும்னனுக்கு தானே தனுர்வித்யாவை சொல்லிக் கொடுக்கும்படி அவனை சேர்த்துக் கொள்கிறார். வீதி தவிர்க்க முடியாதது என்று தெரிந்தும் தன் புகழ் நிலைத்திருக்கும்படி இந்த காரியத்தை செய்தார் துரோணாச்சாரியார். அப்புறம் இந்த கதையை பிராமணனிடம் இருந்து கேட்டு முடித்தார்கள். யாரு? பாண்டவர்கள். உடனே இந்த விஷயம் தெரிஞ்சது. யாரை பத்தி? நம்ம ஆச்சாரியாரோட டெத்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. திருஷ்டத்யும்னன் பிறந்திருக்கிறான் ஆச்சாரியாரை கொல்றதுக்காக. அப்புறம் இதை தெரிஞ்சும் அவரே அவனுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்திருக்கார் அப்படின்னு உடனே அவர்களினுடைய மனதானது தைச்சது போல அப்படி ஒரு துக்கத்தை இவர்கள் அடைந்தார்கள். அமைதியாக இருந்தார்கள். ஆனால் உள்ள அமைதியா இல்லை, அமைதியை இழந்தார்கள். வாய மூடிட்டு இருந்தாலும். குந்தி வந்து உடனே சொல்றா. குந்திக்கு தெரியும் இல்லையா சிச்சுவேஷன். உடனே சிச்சுவேஷனை வந்து இதுலேருந்து இவாளை வந்து கூட்டிட்டு போனோம். ஓவர் அடுத்ததை வந்து நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாம் இங்கு பல காலம் தங்க முடியாது, அதனால் நீங்கள் விரும்பினால் நாம் பாஞ்சாலத்திற்கு கிளம்பலாம் அப்படிங்கிறார். பாஞ்சாலம் என்ற நாடு வந்து பிராமணர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த யக்ஞசேனன் துருபதனினுடைய நாடு. நாம் அங்கு மகிழ்ச்சியாக இருப்போம் என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் நாம் செல்வோமா? நீங்கள் நினைத்தால் நாம் செல்லலாம் அப்படிங்கிறார். உடனே யுதிஷ்டிரர் சொல்றார், எங்களுக்கு நன்மை பயக்குமோ அல்லாததோ நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் உங்கள் கட்டளையை பின்தொடர்வதே எங்களுடைய தர்மம். அதனால் நீங்கள் சொல்லிட்டேன்னாமா போயிடலாம் அப்படின்னு இவர்கள் எல்லோரும் பிராமணனை வணங்கிவிட்டு குந்தியும் பாண்டவர்களும் கிளம்புகிறார்கள். காம்பில்ய நகரத்தை நோக்கி செல்கிறார்கள். எங்கேருந்து? ஏகசக்கர நகரத்திலிருந்து. இந்த மேப்பில் இல்லை, அது வேற மேப்பு. ஓகே, எனிவே திஸ் மேப் இஸ் நாட் டு ஸ்கேல். நாங்கள் இன்னும் கொஞ்சம் திருத்தி அனுப்புவோம். பட் ஒரு ஐடியாக்காக, இங்கே பெங்காலில் இருக்க ஏகசக்கர நகரம், சம்வேர் காம்பில்யம் வந்து இங்கே இருக்குது உத்தரப்பிரதேஷில். ஸோ இங்கே ஏகசக்கரத்திலிருந்து காம்பில்யத்துக்கு ஒரு மாதிரி டுவர்ட்ஸ் நார்த் போனோம். இவா வடக்கு நோக்கி இவர்கள் செல்ல வேண்டியது இருக்கு. இவா இப்படி செல்வதற்கு சில நாட்கள் முன்னர் இங்கிருந்து இங்கே வரைக்கும், கிரீன்லேருந்து ப்ளூ வரைக்கும். ஓகே, ஸோ இவர்கள் இப்படி செல்வதற்கு முன்னால், சில நாட்கள் முன்னால் வியாசர் வந்து சொன்னார் இல்லையா, ஏகசக்கரத்துக்கு நான் வருவேன், நான் வரது வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கணும்னு. அதனால வியாசர் வந்து வரார். கொஞ்ச நாள் முன்னாடி ஏகசக்கரத்தில் இவ இருந்தபோது வியாசர் வரார். வியாசர் வந்தோடனே அவரை வணங்கி உடனே வியாசர் என்ன சொல்றார், நீங்கள் எல்லோரும் சாஸ்திரத்தில் கூறியபடி தர்மத்தை அனுஷ்டித்து வாழ்கிறீர்களா? பிராமணர்களை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களா? எல்லாம் சமத்தா பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தாத்தா இல்லையா கேட்குறாரு. எல்லாம் இதை பண்ணுறீங்களா, அதை பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க எல்லாம் வந்து குசலம் விசாரித்து எல்லாம் கேட்கிறார். பல விஷயங்களை இவர்கள் மத்தியில் இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்பொழுது என்ன பண்றார், வியாசர் வந்து ஒரு பெண்ணினுடைய கதையை கூறுகிறார். முன்பொரு காலத்தில்
முனிவரினுடைய ஆசிரமத்தில் வாழ்ந்த ஒரு பெண். அவள் ரொம்ப அழகுடையவளாக இருந்தாலும் பூர்வ கர்மாவினுடைய விஷயத்தினால் அவள் வந்து நற்பேரற்றவளாக இருந்தார். அதனால அவளுக்கு யாருமே அவளை கல்யாணம் பண்ணி கொள்ளவில்லை. கற்புடையவளாக அழகுடையவளாக இருந்த போதிலும் கணவனை அடையவே இல்லை. அதனால் அவள் என்ன பண்றா, மகேஸ்வரனை நோக்கி தவம் செய்கிறாள். அவளுடைய தவத்தில் பிரசன்னமாகி மகாதேவனும் கண்முன் தோன்றுகிறார். உடனே வந்து அவள் என்ன கேட்கிறா, அனைத்து தகுதிகளையும் கொண்டவர் எனக்கு கணவராக கொடுங்கள் அப்படின்னு திரும்பி 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 கேட்கிறா. உடனே அதற்கு ஈசன் வந்து, பாண்டவர்களாகிய 5 பேரும் உனக்கு கணவராக வருவார்கள் அப்படின்னு சொன்னோடனே அவ சொல்றா, இல்ல எனக்கு ஒரு கணவனை மட்டுமே நான் அடையும்படி எனக்கு வந்து நீங்கள் வரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறா. நீ 5 முறை கேட்டாய் இல்லையா, அதனால உனக்கு 5 பேர் கணவர்களாக அமைவார்கள். அது இந்த பிறவியில் இல்லை, அடுத்த பிறவியில் உனக்கு அமைவார்கள் அப்படின்னு சொல்றா. அதனால் அவளே வந்து பிருஷதனின் குலத்தில் யக்ஞசேனனுடைய மகளாக திரௌபதியாக அவள் தோன்றினாள். அவளே உங்கள் அனைவருக்கும் மனைவியாக வருவாள் என்று நியமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வியாசர் வந்து பாண்டவருக்கு சொல்றார். அதனால நீங்கள் பாஞ்சாலம் சென்று அவளை அடைந்து அதற்கு பிறகு நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள், இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு வியாசர் சொல்றார். இதை சொல்லிட்டு வியாசர் மறைந்து விட்டார். சொல்லியாச்சு இல்லையா. அப்புறம் அவர் எங்கிருந்து எப்படி தோன்றினாரோ அப்படியே சென்று விட்டார். வியாசர் இதை சொன்ன பிறகு அந்த பிராமணர்களை, அப்புறம் அந்த பிராமணன் வந்தார், கதையெல்லாம் கேட்டு முடிச்சோடனே பிராமணரையும் வழி அனுப்பிவிட்டு இவரும் வந்து காம்பில்யத்தை நோக்கி சென்றார்கள். வடக்கை நோக்கி இரவும் பகலுமாக பயணித்து கொண்டிருந்தவர்கள் கங்கை கரையை வந்தடைந்தார்கள். அர்ஜுனன் கையில் தீப்பந்தத்துடன் அவன்தான் அனைவரையும் வழி நடத்தி கூட்டிக் கொண்டு போயின்றிருந்தான். அப்பொழுது என்ன ஆயிடுத்து, அங்க செருக்குடன் கூடிய ஒரு கந்தர்வன் இருந்தான். அவன் தன் மனைவியுடன் கங்கை கரையில் விளையாடி கொண்டிருந்தான். என்னாச்சு, பாண்டவர்களினுடைய பாத ஓசை கேட்டவுடன் மிகுந்த கோபம் கொண்டான். தங்கள் தாயாருடன் வந்து கொண்டிருந்த அங்க வந்துருக்கிற பாண்டவர்களை பார்த்து விட்டான். உடனே இங்கேந்து கத்துறான். இந்த சந்தி காலம் கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் உலவுவதற்காக நியமிக்கப்பட்டது. மீதி இருக்கிற நேரம் தான் மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் எங்கள் அருகில் வரும் எந்த ஒரு மனிதனையும் அந்த முட்டாளை நாங்கள் கொன்று விடுவோம் அப்படின்னு இங்கேருந்து கத்துறான் அவன். அங்கேயே நில்லுங்கள் அப்படின்னு கத்துறான். என்னாச்சுப்பா? ஓகே அப்படின்னு ஒண்ணே, நாங்கள் கங்கையில் குளித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் அறியவில்லையா? கந்தர்வராஜன் அங்கார பர்ணன் நான். அதனால பெரும் செல்வ செருக்கு கொண்ட குபேரனினுடைய நட்பை கொண்டவன் நான். அப்படி இருக்கிற என்னுடைய புலனாசைகளை தீர்த்து கொள்வதற்காகவே உள்ளது இந்த கானகம். இந்த கானகத்துக்கே என்னுடைய பெயர் தான் அங்கார பர்ணம் என்று பெயர். இந்த கங்கை கரை எனக்காக இருக்கு, நான் இங்க வந்து உல்லாசமாக இருப்பதற்காகவே இங்க இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே, என்னை அணுக உனக்கு என்ன துணிச்சல் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறான் இவாளை பார்த்து. அதுக்கு வந்து அர்ஜுனன் தானே ஃப்ரண்ட்டு, ஃபோர் ரன்னர் அர்ஜுனன் தானே அந்த குரூப்பில். உடனே அர்ஜுனன் வந்து, ஹே துர்மதே, முட்டாளே, மடையனே அப்படின்னு. துர்மதேன்னா அதானே, மூடனே, பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் சந்தி பொழுதாக இருக்கட்டும், இமயத்திலிருந்து சமுத்திரம் வரை இந்த கங்கையிலிருந்து மற்றவர்களை யார் தடுக்க முடியும்? மற்றவர்கள் வருவதை யார் தடுக்க முடியும்? ஆறுகளிலேயே முதன்மையானவள் கங்கை. கங்கைக்கு வருவதற்கு குறிப்பிட்ட நேரம் காலம் என்று எதுவுமே கிடையாது. ஆக நீ எந்த காரணம் கூறினாலும் பலம் வாய்ந்த நாங்கள் அதையெல்லாம் மதிக்க கூட மாட்டோம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ரிப்ளை பண்றான் அர்ஜுனன். அப்புறம் சொல்றான் அர்ஜுனன், குரூரனே, போரில் பலவீனமானவர்கள் தான் உன்னை வழிபடுவார்கள், உன்னை பார்த்து பயப்படுவார்கள். இந்த கங்கை
7 நீரோடைகளாக பிரிந்து சமுத்திரத்தில் கலக்கிறாள், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இது ஏற்கனவே நம்ம ராமாயணத்தில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கங்கா, யமுனா, சரஸ்வதி, ரதா, சரயு, கோமதி, கண்டகி அப்படின்னு இந்த ஓகே அப்படின்னு இங்கே வந்து சொல்லப்படுறது. சீதா அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லப்படுறது. ஸோ எப்படி வேணால் ஒருவேளை ரதா அப்படிங்கிறது தான் சீதாக்கு இன்னொரு பேரோ என்னவோ தெரியாது. ஸோ இந்த மாதிரி 7 நதிகள் வந்து இந்த நீரை எடுத்து எவன் ஒருவன் குடிக்கிறானோ அவன் அனைத்து பாபங்களிலும் அவன் வந்து அவனுக்கு கழிந்து விடும். ஆக அனைத்து பாப்பங்களையும் துறக்கிறான். அப்படி அவனை ஆபத்திலிருந்து காப்பாற்றி அவனுக்கு நற்கதியை, ஸ்வர்க்கத்தை வழங்கும் இந்த கங்கைக்கு வருபவர்களை நீ எப்படி நிறுத்த முடியும்? நீ யார் நிறுத்தத்திற்கு? எங்களை நீ எப்படி தடுக்க முடியும்? உனக்கு பயந்து கங்கையை ஸ்பர்ஷிக்காமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னோடனே பெரும் கோபம் வந்து விட்டது இந்த அங்காரபர்ணனுக்கு, இல்லையா? அதனால என்ன பண்ணா, அம்புகளை பாண்டவர்கள் மீது ஏவத் தொடங்கினான். அர்ஜுனன் என்ன செய்தான்? ஒரு கையில் தீப்பந்தத்தை பிடித்தபடி அம்புகளை, கணைகளை அங்காரபர்ணன் மேல் தொடுக்க ஆரம்பித்தான். எவ்வளோ ஒரு நிபுணத்துவம் இருக்கணும் தீப்பந்தத்தை பிடிச்சுண்டே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு. அர்ஜுனன் சொல்கிறான், ஹே கந்தர்வா, ஆயுதத்தில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அவர்களை அச்சுறுத்துறது நீ எண்ணாதே. மீறி நீ எய்தும் அம்புகள்லாம் நீர் குமிழியை போல் சிதறி மறைந்து போகும். ஞாபகம் வைத்துக்கொள். நீ மனிதர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக இருப்பதனால் என்னால் உன் மீது தெய்வீக அஸ்திரங்களை பயன்படுத்த முடியும். அதனால இப்பொழுது நான் உன் மீது தெய்வீக அஸ்திரத்தை எய்தி போர் புரிய போகிறேன். கபட்டமாக போர் புரிய மாட்டேன். இந்த அஸ்திரம் இந்திரனினுடைய குரு ப்ரஹஸ்பதி பரத்வாஜர் என்ற ரிஷிக்கு கொடுத்தது. இந்த அக்னி அஸ்திரம், அந்த அக்னி அஸ்திரம் தான் அக்னிவேஷர் என்ற ரிஷிக்கு பரத்வாஜர் சொல்லி கொடுத்தார். அக்னிவேஷர் வந்து பரத்வாஜனினுடைய மகனாக பிராமணர்களிலேயே உத்தமராக விளங்கும் என்னுடைய குருவிற்கு சொல்லி கொடுத்தார். அப்பேற்பட்ட என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்த அஸ்திரம் இது, இந்த அக்னி அஸ்திரம். அதனால அதை வந்து உன் மீது ஏவ போகிறேன்னு சொல்லி அந்த அக்னி அஸ்திரத்தை கந்தர்வன் மீது ஏவினான் அர்ஜுனன். அதை ஏவியவுடன் அந்த தேர் வந்து அப்படியே நொடி பொழுதில் அவனுடைய கந்தர்வனுடைய தேரை எரிந்து விட்டது. அந்த தேரிலிருந்து இவன் தலைகீழாக விழுந்தான் கந்தர்வன். இதை பார்த்த உடனே அவனுடைய மனைவி வந்து பயம் கொண்டு நேர யுதிஷ்டர்கிட்ட போய் உயிர் பிச்சை கொடுக்கும்படி, தன்னுடைய கணவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறான். உடனே யுதிஷ்டர் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றார், பெண்களினுடைய பாதுகாப்பை அடைந்து புகழை இழந்து போரில் தோற்றவனை யாரு அர்ஜுனா கொல்வார்கள், விட்டுவிடு அப்படிங்கிறான். அப்படின்னு யுதிஷ்டிரர் அர்ஜுனன், என்ன ஒரு அவமானம் அந்த கந்தர்வனுக்கு, இல்லையா? உடனே அர்ஜுனன் வந்து சொல்றான், கந்தர்வா, உனது உயிரை பெற்று கொண்டு செல்வாய், வருந்தாதே. எங்களுடைய குரு மன்னன் யுதிஷ்டிரர் உனக்கு கருணை காட்ட சொல்லி எனக்கு ஆணை பிறப்பித்துள்ளார், வேறு வழி இல்லை, போ அப்படிங்கிறான். உடனே அங்காரபர்ணன் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றான், பலம் ஒடுக்கப்பட்ட பிறகு எனக்கு எதுக்கு அங்காரபர்ணன்கிற பேரு? அங்காரபர்ணன் அப்படின்னு சொன்னாக்கா ஒளி பொருந்திய தேரை கொண்டவன் என்று அர்த்தம். அந்த தேரே போயிடுத்தே, அதே நீ வந்து அழிச்சாச்சே. அதனால நான் இதற்கு முன் அழைக்கப்பட்ட சித்திரரதன் அப்படிங்கிற பேரிலேயே நான் அழைக்கப்படுவேன். அதுதான் இந்த சைத்திரரத பருவம், இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனனினுடைய நட்பை வேண்டி கேட்டுக்கொள்கிறான். நட்பை வேண்டி கேட்டுக்கொண்டு அர்ஜுனன் கிட்ட சொல்றான், நான் வந்து எனக்கு வந்து நிறையா மாய வித்யா தெரியும், எனக்கு தெரிஞ்ச வித்யாலாம் நான் உனக்கு சொல்லி தட்டுமா அப்படின்னு கேட்குறான். உடனே அர்ஜுனன் கேட்குறான்னா, என்ன உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுத்ததுக்காக இதெல்லாம் எனக்கு சொல்லித்தரியா? நான் அப்படி வாங்கிக்க கூடாது, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். உடனே அங்காரபர்ணன் சொல்கிறான், நண்பா, உன் மீது கொண்ட நட்பால் நான் இதை சொல்லி கொடுக்குறேன். வேணும்னா உனக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நான் இதை உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு மாறாக அக்னி அஸ்திரத்தை நீ எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்குறான். அதனால் இவர்கள் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கதைகள் வந்து இவா பேசுகிறா. இந்த டயலாக் வந்து கண்டினியூ ஆகிறது. அங்காரபர்ணன் என்ற சித்திரரதனுக்கும் கந்தர்வனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த ஃபர்தர் டயலாகை நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம்.